புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைக்க. சுவிஸ் தமிழ் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி கடந்த வார இறுதியில் அல்லது கடந்த வார ஆரம்பத்திலே சுவிட்சர்லாந்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழர் சார்ந்த நிகழ்வுகளை இன்றைய காணொளியிலே நான் உங்களுக்காக தரப்போகிறேன். சுவிட்சர்லாந்திலே இடம்பெறுகின்ற தமிழர் சார்ந்த உங்களுடைய நிகழ்வுகளையும் எங்களுடைய ஊடகத்தில் பிரசுரிக்க விருப்பமெனில் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்கிறது அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. அந்த இலக்கத்தினூடாகவோ மின்னஞ்சல் ஊடாகவோ நீங்கள் அனுப்பி வைத்தால் தமிழர் நிகழ்வுகள் பகுதியிலே அவற்றை நாங்கள் வாராவாரம் சேர்த்துக் கொள்வோம் தயாராக இருக்கிறோம். கடந்த வாரத்திலே 3 முக்கிய நிகழ்வுகள் எங்களுடைய ஊடக பிரிவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 நிகழ்வுகளையும் நாங்கள் இன்றைய காணொளியிலே உள்ளடக்க காத்திருக்கிறோம். முதல் நிகழ்வாக அக்கா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீடு இடம்பெற்றிருந்தது. எங்களுடைய அழைப்பேற்று வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவிலே திரைக்கு வர இருக்கின்ற அக்கா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீடும் கலைஞர் அறிமுகமும் அண்மையில் கடந்த 15ஆம் தேதி பேர்ன் மாநகரினுடைய பீல் நகரிலே இடம்பெற்றிருந்தது. சுவிஸ் அகரம் படைப்பகத்தினுடைய 2வது தயாரிப்பிலும் முருகேசு உதயனவர்களினுடைய இணை தயாரிப்பிலும் சுவிஸ் வாழ் கலைஞர்களின் கடின உழைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த அக்கா திரைப்படத்தினுடைய 5 பாடல்களும் முன்னோட்ட காட்சியும் மண்டபம் நிறைந்த ரசிகர்களினால் கலைஞர்கள் மத்தியிலே வெளியிட்டு வைக்கப்பட்டது. இயக்குனர் சின்னையா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் எழுதி இயக்கிய இந்த திரைப்படம் புலம்பெயர் வாழ்வியலினுடைய பல பக்கங்களை தொட்டுச் செல்வதை நிகழ்வில் உணர முடிந்ததாக நிகழ்வுக்கு சென்றிருந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். வெளியிடப்பட்ட பாடல்கள் மற்றும் முன்னோட்ட காட்சிகளினுடைய தரம், அழகியல் என்பன அக்கா திரைப்படத்தினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதாக நிகழ்வுக்கு சென்றிருந்த பலர் கருத்து தெரிவித்திருந்தார்கள். குறிப்பிட்ட நிகழ்வில் இந்த திரைப்படத்தில் பங்களிப்பினை மேற்கொண்டிருந்த ஈழத்து சுவிஸ் வாழ் கலைஞர்கள், நடிகர்கள், பாடகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று இலக்கிய ஆர்வலர்கள், ரசிகர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பித்திருந்தார்கள். அடுத்த நிகழ்வாக கவிஞர் கதிர்லோகனினுடைய புதிய படைப்பான இளங்கீற்று நூல் வெளியீடு கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி காலை 11 மணிக்கு இடம்பெற்றிருந்தது. இலக்கிய ஆர்வலர்கள், இலக்கிய அன்பர்கள், கவிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்திருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. அரங்கம் நிறைந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. காலை 11 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகியது. நிகழ்ச்சியினை ஸ்ரீகாந்தன் அவர்கள் ஜனார்த்தன் அவர்களுடன் திறம்பட தொகுத்து வழங்கியிருந்தார்கள். மங்கள விளக்கேற்றத்துடன் விழா ஆரம்பமாகி அகவணக்கம் இடம்பெற்று நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி இருந்தன. இளங்கீற்று நூலை கவிஞர் கதிர்லோகன் அவர்கள் வெளியிட்டு வைத்திருந்தார். முதல் பிரதியை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். நூல் அறிமுகத்தினை செல்லத்துறை பரமேஸ்வரநாதன் சோமேஸ்வரன் வழங்கி நூலினுடைய உள்ளடக்கத்தின் ஆழம், மொழிச்சுவை மற்றும் கவிஞருடைய சிந்தனை திறன் குறித்து விரிவாக பேசியிருந்தார். விழா இடைவேளையில் கலந்து கொண்டவர்களுக்கு மதிய போசனம் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் விழா சூடு பிடிக்க ஆரம்பித்திருந்தது. விழாவிற்கு வட்டுக்கோட்டை தர்மகுலராஜா குழுவினர் தலைமை தாங்கியிருந்தார்கள். தலைமை உரையை கல்லாறு சதீஷ் என்று அழைக்கப்படுகின்ற நாகேஸ்வரன் அருள்ராஜா வழங்கி இளங்கீற்று நூலினுடைய இலக்கிய பண்புகளை எடுத்துரைத்திருந்தார். தம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அழியா சுவடுகளை பதித்த முத்தமிழ் அறிஞர் புலவர் மு. நல்லதம்பி அவர்களின் மகள் வழி பேரனாக பிறந்து மரபின் ஒளியை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு செல்பவர் கவிஞர் கதிர்லோகன் அவர்கள். சிறப்புரைகளை ஆனந்த சுபபாலா, கந்தையா அருந்தவராஜா, குடத்தனை உதயன், பொலிகை ஜெயா மற்றும் இனிவையூர் மயூரன் வழங்கி வைத்தார்கள். அவர்கள் அனைவரும் நூலினுடைய கருப்பொருள், கவிஞரின் படைப்பாற்றல் மற்றும் சமூக பார்வை குறித்து ஆழமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். வாழ்த்துரைகளை கந்தசாமி குமார், BC ஆனந்தராஜா, பொன்னையா கனகேந்திரன் வழங்கி நன்றி உரையினை கவிஞர் அருள்நந்தன் வழங்கி நிகழ்வினை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் நன்றிகளை
கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நிகழ்வை மேலும் சிறப்பிக்கும் வகையில் ஸ்ரீ கவி நடனாலய மாணவிகளின் கலை கலாசார நிகழ்ச்சிகளும் இலக்கியமும் கலையும் இணைந்த இந்த நிகழ்வு கலந்து கொண்டோரின் பாராட்டுதலையும் பெற்றிருந்தது. மொத்தத்தில் கவிஞர் கதிர்லோகனினுடைய இளங்கீற்று என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழா ஒழுங்குமுறையுடனும் அரங்கம் நிறைந்த ஒரு நிகழ்வாகவும் இடம்பெற்றிருந்தது. அடுத்த ஒரு நிகழ்வாக சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரில் ABC திரையரங்கிலே கடந்த 22ஆம் தேதி ஈழத்தினுடைய ஒரு படைப்பாக மூச்சடங்கா இரவுகள் திரைப்படம் திரையிடப்பட்டிருந்தது. ABT ஃபில்ம் புரொடக்ஷன் தயாரிப்பிலே உருவான இந்த திரைப்படம் தமிழ் சமூகத்தினுடைய கலாச்சார ஆர்வத்தை பிரதிபலிக்கும் முகமாக 3வது தடவையாக சுவிட்சர்லாந்திலே திரையிடப்பட்டிருந்தது. பேர்ன் ABC திரையரங்கில் மாலை 6 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருந்தது. நிகழ்வினுடைய ஆரம்பத்தில் திரைப்படத்தினுடைய இருவட்டு வழங்கி வைக்கும் நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது. அங்கு கலந்து கொண்ட பிரதமாதிதிகள் அல்லது கலைஞர்களுக்கு இருவட்டுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தினுடைய பல மாகாணங்களிலும் இருந்து குறிப்பிடத்தக்க அளவு ரசிகர்கள் கலந்து கொண்டு திரைப்படத்தை பார்வையிட்டிருந்தார்கள். இசையமைப்பாளர் C. சுதர்சன் இசையமைப்பில் இயக்குனர் K. லோகானந்தன் இயக்கிய இந்த திரைப்படம் தயாரிப்பாளர் அன்புமயில் மற்றும் ஜெயபவா இணைந்து தயாரித்துள்ள இந்த திரைப்படம் சமூகத்தில் இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய பிரச்சனையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். நிகழ்வின் போது ஏற்பாட்டாளர்கள் மற்றும் திரைப்பட குழுவினர்களுக்கு பாராட்டுதலும் வழங்கப்பட்டிருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் மூச்சடங்கா இரவுகள் பேர்ன் ABC திரையரங்கிலிருந்து பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம். என்னுடைய கருத்தை நான் இதில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏற்கனவே 2-3 தடவைகள் திரையிடப்பட்டிருக்குது. பல ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய இதில் தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த திரைக்களம் என்பது மிக ஆழமான ஒரு கதைக்களம். அதை மிக கஷ்டப்பட்டு எடுத்திருப்பது கதையை பார்க்கும்போது விளங்குது. அதே நேரத்தில் அன்புவண்ணோட நடிப்பு வேறு லெவல்னு தான் சொல்லணும். ஏன்னா கதை முழுக்க அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறது பார்க்குற எல்லாருக்குமே விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இசையை பொறுத்த மட்டிலே இசை நல்லா தான் இருக்குது. இசை எங்கட கலைஞர்களோட இசையாண்டு கேட்கும் அளவுக்கு இசை தரமான இசை, காட்சி அமைப்புகளுக்கு ஏற்றவாறு இசை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஆரம்பத்தில் கதைக்களம் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், பலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் போக போக அந்த கதை விறுவிறுப்போடு நகர்ந்து பின்னர் இடைவேளைக்கு பின்னர் தான் இப்படித்தான் கதை நகரப் போகிறது, இந்த ஒரு விடயத்தை தான் சொல்ல வருகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத விடயங்களும் பல நகர்ந்து கொண்டு செல்லுகிறது. இறுதியில் அந்த படத்தை முடிக்கின்ற பொழுது மிகப்பெரியதொரு செய்தியை சொல்லி முடித்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஆழமாக பதிந்து சென்றிருக்கிறது கதைக்களம். கதையை நான் சொல்லவில்லை, நீங்களும் அதை பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரசனைகள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி மிக ஆழமான ஒரு கதைக்களத்தை உருவாக்கி அதை ஒரு படைப்பாக வெளியில் கொண்டு வந்து மிக தெளிவாக மிக அழகாக கொடுத்திருக்கிறார். அன்புவண்ணாவுடைய நடிப்பு மிகப்பெரிய பிளஸாக இருக்கிறது. அவருக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள். இவர் ஒரு ப்ரொடியூசர் என்று நான் சொல்வதற்கு விரும்பவில்லை, மிகச்சிறந்த ஒரு ஈழத்து நடிகர் என்று இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய. சுவிட்சர்லாந்தில் திரையிடப்பட்ட மூச்சடங்கா இரவுகள் என்கின்ற இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஈழத்தில் படமாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த திரைப்படத்திற்கு இங்கிருக்கின்ற வர்த்தகர்கள், கலைஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் வருகை தந்து திரைப்படத்தினை கண்டுகளித்திருந்தார்கள். இவை கடந்த வாரத்தில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றிருந்த எமது ஊடகத்திற்கு கிடைக்கப்பட்டிருந்த முக்கியமான 3 நிகழ்வுகளை பார்த்திருந்தோம். இதே போன்று சுவிட்சர்லாந்தில் இடம்பெறக்கூடிய தமிழர் சார்ந்த நிகழ்வுகளை எமது ஊடக பிரிவுக்கு அனுப்பி வைத்தால் அவற்றையும் எதிர்வரும் வாரங்களிலே தமிழர் நிகழ்வுகள் பகுதியிலே சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.